ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதி வந்து பௌர்ணமிக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமி வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னும் ஆறுதலை பற்றி ஷார்ட்டாக கொஞ்சம் விஷயங்களையும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து நமக்கு வருஷம் ஆரம்பத்தில் வருதுங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய பௌர்ணமியை ரொம்பவே நமக்கு அற்புதமாக ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து திங்கக்கிழமையில வருது பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் ஆருத்ரா போகி பண்டிகை மார்கழி மாதத்தோட நிறைவும் கூட அன்னைக்கு தாங்க. சிவனுக்கு வந்து உரிய நாளாக தாங்க இந்த திங்கட்கிழமை சொல்லப்படுது. அந்த நாளில் இந்த பௌர்ணமி வரதுனால இதை வந்து சோமவார பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அன்னைக்கு பௌர்ணமி, ஆருத்ரா, போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையும் பௌர்ணமி வர்றது வந்து வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பூமியோட துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோட தோற்றமளிக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. அதை தான் நாம் முழு நிலவு, முழுமதி, பௌர்ணமி அப்படின்லாம் சொல்கிறோம். இதில் வந்து பஞ்சாங்கத்தில் வந்து 15 திதிகளானது சொல்லப்படுதுங்க. அதில் வளர்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி தேய்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இது கூடவே 12 தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடு விரதம் கொண்டதாக தாங்க அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் வந்து அதற்குரிய தனியான கோவிலில் வந்து பெரிய லெவலில் திருவிழாலாம் நடக்குங்க. மேக்ஸிமம் இந்த திருவிழா வந்து எல்லாருமே காமனாக பார்த்துருக்கலாங்க. ஏன்னா இது வந்து நார்மலாகவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கூட இந்த மாதிரி பௌர்ணமி பூஜை நடக்கிறது வந்து வழக்கமாக தாங்க இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமி எது அப்படின்னா சித்திரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க. அது மாதிரி தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதுவுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. அது மாதிரியே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி, இது மாதிரி எல்லா பௌர்ணமியுமே ரொம்பவே விசேஷமான நாளாக தாங்க இருக்குது. பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமியில் வந்து இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க. அதனால இந்த பௌர்ணமியை தவற விட்டுறாதீங்க. எல்லாருமே கோவில்லையும் வீட்லேயும் இந்த பௌர்ணமி பூஜையை வந்து செய்யக்கூடியது வழக்கமான ஒரு செயலாக தாங்க இருக்குது. பௌர்ணமி திதி வந்து ரொம்பவே சுபமானதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த டைம்ல வந்து திருமணம் உள்ளிட்ட சுப காரியம்லாம் நடத்துறாங்க. அது கூடவே நிச்சயதார்த்தம் நடத்தப்படுது. இல்லைன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது கூட இந்த நாளில் நடத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு குடி போகிறது, பால் காய்ச்சறது, வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கூட இந்த பௌர்ணமி தேதியை தாங்க நல்ல ஒரு நாளாக சூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது திருவண்ணாமலையும் கிரிவலமும் தாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க. அதுவும் நடைபாதையாக போகிறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க. இந்த கிரிவல பாதையை சுற்றியுமே 99 கோயில்கள் இருக்குதாங்க ஏறக்குறைய. அதில் வந்து முருகர், அம்பாள், விநாயகர், அது மட்டும் இல்லாமல் அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க. இதெல்லாம் போய் நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. முக்தி தலத்தில் முதன்மை தலமாக இருக்கிறது தாங்க இந்த திருவண்ணாமலை. அதனால் எல்லோருமே இந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து முழு நிலவாய் வானத்தில் வந்து தெரியுங்க. அன்னைக்கு வந்து அற்புதமான நாளாக அது இருக்குது. அதனால நல்ல அதிர்வலைகள்லாம் நிறையவே இருக்குங்க. நாம வந்து சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய எல்லா அம்பாலையுமே வழிபாடு செய்யலாங்க அன்னைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆருத்ராவை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வருஷத்தில் நடராஜருக்கு நடக்கக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்தில் ஒன்று தாங்க இந்த ஆருத்ரா. அதிலும் குறிப்பாக சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்தில் ஒரு முக்கியமான இடத்த தாங்க இந்த ஆருத்ரா வந்து பிடிச்சிருக்குது. இந்த நாளில் வந்து நடராஜருக்கு முதல் நாள் வந்து அபிஷேகம் செய்யப்படுதுங்க. தேரோட்டமும் நடக்குது. அடுத்த நாள் தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவும் நடத்தப்படுதுங்க. இந்த திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் விழாவா தாங்க சிதம்பரத்தில் வந்து கொடியேற்றத்துடன் நடத்தப்படுது. இந்த தேரை வந்து வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்காகவே மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அன்னைக்கு சிதம்பரத்தில் இருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு முடிஞ்சவங்க வந்து இந்த சிதம்பரத்துக்கு போய் இந்த திருவிழாவை பார்த்துட்டு வாங்க. 27 நட்சத்திரத்தில் வந்து சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக தாங்க இந்த திருவாதிரை வந்து சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் தான் நாம் திருவாதிரை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வடமொழியில் தாங்க ஆருத்ரா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் நாம் இதை வந்து ஆருத்ரா, ஆதிரை திருநாள் இப்படின்லாம் நாம் சொல்கிறோம்.
பிறவாயாக்கை பெற்றோன் அப்படின்னு சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துல வந்து சிவபெருமானை பத்தி சொல்லியிருக்கங்க. இந்த ஆதிரை நாள்ல வந்து சிவபெருமானுக்கு சேந்த நாடோட நினைவா களிதாங்க நைவேத்தியமா படைக்கப்படுது. அதுதான் பக்தர்களுக்கும் அன்னைக்கு தானமா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாங்கல்ய நோன்பு கூட அன்னைக்கு நடத்தப்படுதுங்க. சுமங்கலி பெண்களா இருக்கிறவங்க கணவன் வந்து தீர்க்க ஆயுளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து அன்னைக்கு தாலி சரட்டை வந்து புதுசா மாத்திக்குவாங்க. அது மட்டும் இல்லாம 21 வகையான காய்கறிகளை சேர்த்து உணவு செய்யப்படுதுங்க. அன்னைக்கு வந்து நாம விரதம் இருக்கலாம். சாயந்தரமா சரியா 6 மணிக்கு விளக்கேத்துற நேரத்துல வந்து நாம வந்து பூஜை செய்யலாங்க. பலகாரங்களும் 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்து அன்னைக்கு நெய்வேத்தியமா நாம வச்சு வழிபாடு செய்யலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பணவரத்து வந்து உங்களுக்கு அதிகமா இருக்க போகுதுங்க. அதனால தேவையில்லாத செலவு எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு எதுலையாவது பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. அதாவது வீடு, மனை, லேண்டு இது மாதிரிலாம் வாங்குங்க. இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல கூட போடலாங்க. அதுவுமே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தாங்க தேடி தரும். இந்த டைம் வந்து உங்களோட மனசும் புத்தியும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுதுங்க. அதனால தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமான பலன் தரக்கூடிய வகையில தாங்க இருக்கும். நீங்களும் அதற்கான முயற்சியெல்லாம் கரெக்டா செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து தயக்கம் காட்ட மாட்டீங்க. ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாமே ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்க போறீங்க. ஆனா கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த இந்த சோம்பேறித்தனம், மந்த நிலை இது எல்லாமே மாறி இப்போ வந்து வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க போகுதுங்க. அதனால வாடிக்கையாளரும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைப்பாங்க. நீங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பிளானு, ஆஃபர்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் போடுறது மூலிமா நிறைய பேர் வந்து உங்கள் கடையை வந்து தேடி வருவாங்க. அதன் மூலிமா வியாபாரம் வந்து அதிகமாகுங்க. நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்க இல்லைன்னா புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட இப்போ செய்யலாங்க. அதுக்கு நல்ல நேரமாக தான் இது அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வேலையில வந்து சின்ன சின்னதாக குழப்பம் எல்லாம் வரலாங்க. ஆனால் அந்த நிலைமை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்குங்க. வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கவும் முடியும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நிதானமாக பேசுறதும் நல்லதுங்க. உங்களுக்கு குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்க போகுதுங்க. மனசில் வந்து சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே உருவாக போகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கிட்டையும் நல்ல ஒரு அந்யோன்யம், நெருக்கம், அன்பு இது எல்லாமே அதிகமாகுங்க. பிள்ளைங்க கூட உங்கள் பேச்சு கேட்டு தான் நடந்துக்கோங்க. அதனால் சந்தோஷம் தர வகையில் தாங்க இருக்க போகுது. வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் கூட பிறந்தவங்க, ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது மாதிரி ஏதாவது கருத்து வேறுபாடெல்லாம் வரலாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுவே இந்த சிம்மராசிக்காரங்க வந்து பெண்களாக இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக எல்லா காரியத்தையுமே செஞ்சு முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு தாங்க முடிவில் இருப்பாங்க. இதுவே ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது மூலிமா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம். வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் வந்து நல்ல ஒரு துணிச்சல்லாம் ஏற்படுங்க. கடன் பிரச்சனை வந்து இருக்காது. கடனெல்லாம் சீக்கிரமாக அடைச்சி முடிச்சிடுவீங்க. ஆனால் முக்கியமான வேலையில் வந்து கொஞ்சம் தாமதம் வரலாங்க. வீணா பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உதவியெல்லாம் கிடைக்குங்க. இதுவே அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற தகவல் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில விஷயத்தில் வந்து அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. முக்கிய நபர்களோட அறிமுகம்லாம் கிடைக்க போகுது. இப்போ இந்த சிம்மராசிக்காரங்க ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்தில் வந்து கல்வியில் வந்து எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. பாராட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மேல் படிப்பு படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. இந்த டைம் வந்து பணத்துக்குன்னு எந்த குறைவும் இல்லாததுனால உங்களுக்கு ஏதாவது லோன், கடன் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சீக்கிரமா அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. உடம்பு வந்து அப்பப்பைக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா இப்போ சரியாயிடுங்க. திருமண வயதில் இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அது எல்லாமே அமைப்போகுதுங்க. புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் வந்து பௌர்ணமிக்கு பிறகு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு கால பைரவர் வந்து வணங்குங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.